பெரியார் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்துட்டு தந்தை பெரியாரை பத்தி மிகவும் கேவலமாகவும் இழிவாகவும் பேசியிருக்கிறாரு. என்ன பேசியிருக்கிறாருன்னா, அவர் தரம் தாழ்ந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்திக்கிறாரு. சொல்ல முடியாத வார்த்தைகள். அதை நம்ம இங்க சொல்லிட்டு இருக்க முடியாது. பெண்களுக்கு அவர் போராடல என்று சொல்லி பெண்களுக்காக அவர் உரிமை கொடுத்தாரா, பெண்களை இந்த மாதிரி தான் இழிவா நடத்தினாருன்னு சொல்லிட்டு பெண்களை பத்தி கேவலமா பேசியிருக்கிறாரு. பெண்களுக்காக அவர் போராடல, தந்தை பெரியார் அவர்கள் போராடலன்னு அவர் சொல்லியிருக்காரு. பெண் ஏன் அடிமையானார் என்ற இந்த புத்தகம் தான் வந்துட்டு பெண்களுக்காக அவர் எழுதின புத்தகம். பெண் உரிமைக்காக தந்தை பெரியார் அவர்கள் எழுதின புத்தகம். இந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குறேன். இந்த புத்தகத்துல பெண்களுக்காக அவர் என்ன சொல்லியிருக்காரு, பெண் உரிமைக்காக அப்படிங்கிறத நீங்களே படிச்சு பாருங்க. சரிங்களா? படிச்சு பார்த்துட்டு நீங்களே ஒரு முடிவு பண்ணுங்க. சீமான் சொன்னது நியாயமா, உண்மையா அப்படின்ட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க. இந்த பெண் ஏன் அடிமையானால் இந்த புத்தகத்துல இருந்து நான் ஒரே ஒரு தலைப்பு எடுத்து முக்கியமான பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணி நான் இப்ப உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். அவரு பெண் உரிமைக்காக என்ன சொன்னாரு அப்படிங்கறத நான் படிச்சு காட்டுறேன். சரிங்களா? இந்த புத்தகம் பெண் ஏன் அடிமையானால் தந்தை பெரியார் அவர்கள் எழுதின புத்தகம். இந்த புத்தகத்துல மறுமணம் குறித்த ஒரு தலைப்பு இருக்கு. மறுமணம் அப்படிங்கிறது அதுல நான் முக்கியமான பாயிண்ட் பக்கம் நம்பர் 23ல சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்க, பொதுவாக ஒரு மனிதனுக்கு தன் முதல் மனைவி செத்து போன காலத்திலும் மற்றொரு கணவனிடம் ஆசை கொண்டு வெளிப்பட்டு விட்ட காலத்திலும் மறுமணம் செய்து கொள்வதை யாரும் குற்றம் சொல்வதில்லை. அதுபோலவே தீராத கொடிய வியாதிகாரியாய் இருக்கும் காலத்திலும் மறுமணம் செய்து கொள்வதை யாரும் ஆட்சேபனை செய்வதில்லை. பைத்தியக்காரியாய் புத்தி சுவாதீனம் இல்லாமல் போய்விட்ட காலத்திலும் யாரும் ஆட்சேபனை செய்வதில்லை. ஆகவே பகுத்தறிவுக்காரரும் அனுபவ கொள்கைக்காரர்களும் மேற்கண்ட முதல் சந்தர்ப்பம் தவிர மற்ற 3 சந்தர்ப்பங்களிலும் கூட மனைவி இருக்க மறுமணம் செய்வதை ஆட்சேபிக்க மாட்டார்கள்னா தடுக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். மனைவி இருக்கும்போது இன்னொரு, அதாவது பைத்தியக்காரி, இந்த மாதிரி முன்ன நான் படிச்சதெல்லாம் 3 காரணங்களை சொல்லி இந்த மாதிரி காரணங்களுக்காக மனைவி இருக்கும்போது இன்னொரு திருமணம் செய்யறத யாரும் ஆட்சேபிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு இனி 5வது 6வது முதலியவைகளாக பல விஷயங்களை கவனிப்போம். மனைவி அறியாமையாலோ முரட்டுத்தனமான சுபாவத்தாலோ புருஷனை லட்சியம், அதாவது மனைவி அறியாத காரணத்தினாலோ ரொம்ப முரட்டுத்தனமா இருக்கிற காரணத்தினாலோ புருஷன்கிட்ட மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டாங்கனாக்க, புருஷன் பெண்ணின் மனதிற்கு திருப்திப்படாததாலோ அல்லது வேறு காரணத்தாலோ புருஷனிடம் பெண்ணுக்கு அன்பு ஆசையும் இல்லாமல் வெறுப்பாய் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். புருஷனிடம் பெண்ணுக்கு அன்பும் ஆசையும் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். மேற்கண்ட குணங்களுடன் அடிக்கடி தாய் வீட்டுக்கு போய்விடுவதாக வைத்துக் கொள்வோம். அடிக்கடி அம்மா வீட்டுக்கு பொண்ணு போறதா வச்சுக்கலாம். புருஷனுடைய கொள்கைக்கு நேர்மாற்றான கொள்கையுடன் புருஷன் மனம் சதா சங்கடப்படும்படி பிடிவாதமாய் நடந்து கொள்ளும் சுபாவம் உடையவளால் என்று வைத்துக் கொள்வோம். ரொம்ப மோசமான குணம் உடையவ, அடிக்கடி புருஷன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு பிடிவாதம் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் வச்சுக்கலாம். சிவம் வைத்துக் கொள்வோம். செல்வ செருக்கால் புருஷனை பற்றி லட்சியமோ கவலையோ இல்லாமல் நடந்து கொள்ளுகின்றவள் என்று வைத்துக் கொள்வோம். வசதி வாய்ப்புக்கு புருஷனை பற்றி கவலைப்படாதவளாக இருந்தாலும் கூட அப்படி கூட வச்சுக்கலாம். இவைகள் மாத்திரமல்லாமல் மற்ற இவை போன்ற குணங்கள் உள்ள மனைவியிடம் அகப்பட்டு கொண்ட கணவன் கதி என்னாவது? இது போன்ற குணம் உள்ள பொண்ணுகிட்ட மாட்டிக்கிட்ட ஆம்பளையோட கணவனோட கதி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு என்பதை கவனிக்க வேண்டிய கேள்வி கேட்பவர்கள், அதாவது அனுபவ கொள்கைக்காரர்கள் என்பவர்களின் முக்கிய கடமையாகும். மறுமணம் கூடாதுன்னு கேள்வி கேட்கறவங்களுக்கு முக்கிய கடமையாகும் அப்படின்னு சொல்றாரு. இதை பேஜ் நம்பர் 23ல சொல்லிட்டு இறுதியா கடைசி பக்கம் 27ல என்ன சொல்றாருன்னா, எந்த காரணத்தால் புருஷனுக்கு பெண் பிடிக்கவில்லையோ ஒத்து வரலையோ அந்த காரணங்களால் பெண்ணுக்கு புருஷன் பிடிக்காத போது புருஷனுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லப்படும் சுதந்திரமும் சௌகரியமும்
போல பெண்களுக்கும் ஏற்படுமானால் பிறகு இந்த மாதிரியான அனுதாபமும் கவலையும் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட இடமே இருக்காது என்பதுதான். அதாவது என்னென்ன காரணங்கள்லாம் சொல்லி இந்த பொண்ணு எனக்கு ஒத்து வரல, வேறு ஒரு திருமணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு ஆண் சொல்றாங்க, கணவன் சொல்றாங்களோ, அந்த காரணங்கள்லாம் சொல்லி பெண்ணுக்கும் இந்த கணவன் பிடிக்கவில்லை, மறுமணம் செய்து கொள்ள உரிமை வேண்டும். புரியுதுங்களா? இப்ப எப்படி பொண்ணு வந்துட்டு அடம் பண்றா, பைத்தியக்காரியா இருக்கிறா, மனநல பாதிக்கப்பட்டவளா இருக்கிறா, நோயாளி கடும் நோயால் பாதிக்கப்பட்டவளாக இருக்கிறா அப்படின்னு என்ற காரணத்தை சொல்லி ஆம்பளை ஒரு மறுமணம் திருமணம் பண்ணிக்கலான்னு உரிமை இருக்குதோ, அதே போன்ற உரிமை பெண்ணுக்கும் ஆம்பளைங்க சரியில்லை அப்படின்னு சொல்லி இந்த காரணங்கள்லாம் சொல்லி பெண்ணுக்கும் மறுமணம் செய்து கொள்ள உரிமை வேண்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெண் உரிமை குறித்து இந்த புத்தகம் முழுசும், இந்த பெண் அடிமையானால் என்ற புத்தகம் முழுசு பெண் உரிமை குறித்து தந்தை பெரியார் அவர்கள் பேசியிருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு. நான் ஆதாரத்தை காட்டிட்டேன். பெண் உரிமைக்காக தந்தை பெரியார் பேசின ஆதாரத்தை நான் காட்டிட்டேன். இப்போ சீமான் வந்து பெரியார் எந்த இடத்துல பெண்களை இழிவாக பேசி சொல்லு, சீமானே சொல்லு, பெரியார் எந்த இடத்துல பெண்களை இழிவாக பேசினார் என்று சீமான் சொல்ல வேண்டும். அடிங்க எல்லாம் புத்தகத்தை கீழே போட்டு புத்தகத்துக்கு மேல அடிச்சுட்டாங்க. கண்டிக்கிறோம் 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 சீமானை கண்டிக்கிறோம். சீமான் பெரியார் எந்த இடத்துல இழிவாக பேசினார்? ஆதாரத்தை காட்டு 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 போதும். இப்போ நான் ஒண்ணு சொல்லிக்கிறது என்னன்னாக்க, தந்தை பெரியார் அவர்களால பயன்பெற்ற இந்தியாவில பிறந்த ஒவ்வொருத்தரும், தமிழ்நாட்டுல பிறந்த ஒவ்வொருத்தரும், சாதிய கொடுமையாலும் பெண் அடிமைத்தனத்தினாலும் ஒவ்வொருத்தரும் பயன்பெற்றிருக்கிறாங்க. சமூக நீதியாலும் பெண் உரிமையாலும் ஒவ்வொருத்தரும் பயனடைஞ்சிருக்கிறாங்க தந்தை பெரியார் அவர்களால. தந்தை பெரியார் அவர்களால பயனடைந்த ஒவ்வொருவரையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது என்னன்னா, பெரியார ஒரு தத்துவத்தின் தலைவராக இருக்கக்கூடிய, ஒரு அரசாங்கத்துக்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அந்த தத்துவ தலைவரை இழிவுபடுத்திய சீமானை கண்டிச்சு ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டுல இருந்தபடியே யார் யாரெல்லாம் தந்தை பெரியார் அவர்களால பயன்பெற்றவங்களோ அத்தனை பேரும் அவங்க வீட்டுல இருந்தபடியே இந்த மாதிரி செருப்பாலையும் விளக்கு மாத்தாலையும் அடிச்சு வீடியோ எடுத்து முகநூல்லையும் வாட்ஸ்அப்லையும் சமூக ஊடகங்கள்ல பதிவிடுமாறு அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வேண்டுகோள் விடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.